9 ஆண்டுகள் தேக்க நிலையில் இருந்த இஎஸ்ஐசி எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் திருச்சி மண்டல துணை அலுவலகம் அமைவதற்கான எனது கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளது. இஎஸ்ஐசி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் லட்சக்கணக்கான தொழிலாளர்களுக்கு மருத்துவ சேவை உட்பட ஒரு சமூக பாதுகாப்பை உருவாக்கும் ஒரு அமைப்பு. டெல்லியை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் இந்த இஎஸ்ஐ கார்பரேஷன் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் செயல்படுகின்றது. நமது தமிழ்நாட்டில் சென்னையில் மண்டல அலுவலகமும் 4 நகரங்களில் மண்டல துணை அலுவலகங்களும் இயங்குகின்றன. அது எங்கன்னா நமக்கு திருநெல்வேலியில் ஒரு துணை மண்டல அலுவலகம், 2வது மதுரையில, 3வது சேலத்துல, 4வது கோயம்புத்தூர்ல இருக்கு. ஆனா தமிழகத்தின் மைய பகுதியான தமிழ்நாட்டின் 3வது பெரிய நகரமான திருச்சியில துணை மண்டல அலுவலகம் கிடையாது. இஎஸ்ஐயோட துணை மண்டல அலுவலகம் கிடையாது. இது என்னன்னா, இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு தொழிலாளர்களுக்கு இருந்தது. இதன் தேவையை உணர்ந்து கொண்டு இஎஸ்ஐ கார்பரேஷன் 2016 நடந்த 206வது கூட்டத்துல திருச்சியில இஎஸ்ஐ கார்பரேஷனுடைய துணை மண்டல அலுவலகம் திறக்கப்படுங்கிற அறிவிப்பு கொடுத்தாங்க. ஆனா கடந்த 9 ஆண்டுகளாக அது இங்க திறக்கல. அவங்க இது சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன்பு சில முக்கியமான நபர்கள், தொழிலாளர் சார்ந்த சில அமைப்புகள் என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி இது கண்டிப்பா திருச்சிக்கு இது கண்டிப்பா வேணும், இதனுடைய அவசியம் என்ன, இதனால் தொழிலாளர்கள் தொழில் நிறுவனங்கள் எவ்வளவு தூரம் பயனடைவாங்க சொல்லும் பொழுது நான் இதன் தேவையை அறிந்து கொண்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி ஒன்றிய தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்பு துறை அமைச்சர் மாண்புமிகு திரு மன்சுக் மாண்டியா அவர்களை டெல்லியில் உள்ள அவருடைய நாடாளுமன்ற அலுவலகத்தில் அவரை சந்தித்து திருச்சியில் என்னுடைய தொகுதியில் கண்டிப்பாக இஎஸ்ஐ கார்பரேஷனுடைய துணை மண்டல அலுவலகம் திறக்கப்பட வேண்டும். இது கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளாக நிலுவையில் உள்ளது, நீங்கள் அறிவித்ததுதான் என்று நான் சொல்லிய பொழுது கண்டிப்பாக இது நிறைவேற்றப்பட வேண்டிய கோரிக்கை, நான் கண்டிப்பாக இதை பரிசீலிக்கிறேன் என்று சொன்னார். அத்துடன் நான் அதை விட்டுவிடவில்லை. மறுபடியும் 7ஆம் தேதி பஞ்ச் பவனில் உள்ள இஎஸ்ஐ கார்பரேஷனுடைய தலைமை அலுவலகத்திற்கு சென்று இஎஸ்ஐ கார்பரேஷனுடைய இயக்குனர் டைரக்டர் திரு அசோக் குமார் சிங் அவர்களை சந்தித்து அவர்களிடம் இதுக்குண்டான தரவுகளை வழங்கி இதை கண்டிப்பாக திருச்சியில் இதை இயக்கிட வேண்டும் என்று நான் சொன்னேன். அதற்கு பின்பு 19ஆம் தேதி ஒன்றிய தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை இணை அமைச்சர் திரு சோபா அம்மையார் அவர்களை நேரில் அங்கே டெல்லியில் அவருடைய அலுவலகத்தில் சந்தித்து இது குறித்து நான் விவாதித்தேன். அமைச்சரிடமும் இயக்குநரிடம் கொடுத்த அந்த மனுக்களை அவரிடம் வழங்கி இதன் அவசியத்தை நான் சொன்னேன். அவரும் கண்டிப்பாக இது நிறைவேற்றப்பட வேண்டிய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று வாக்குறுதி அளித்தார். 13ஆம் தேதி நேற்று இரவு எனக்கு அந்த அறிவிப்பு வந்தது, சுற்றறிக்கை வந்தது. சேலம் துணை மண்டலத்திலிருந்து பிரிக்கப்பட்டு பைபிரிகேஷன் செய்யப்பட்டு திருச்சியில் தனியாக இஎஸ்ஐ கார்பரேஷன் துணை மண்டல துணை அலுவலகம் இயக்கப்படும் என்று அறிவிப்பு வந்துள்ளது. 9 ஆண்டுகள் கிடப்பில் இருந்த இந்த கோரிக்கை இன்று நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதில் மிகவும் எனக்கு மட்டும் இது திருச்சியில் உள்ள தொழில் நிறுவனங்கள் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் மட்டும் கிடையாது, எனக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சியை அளிக்கின்றது இந்த ஒரு செய்தி. அடுத்த ஒரு முக்கியமான ஒரு மகிழ்ச்சிகரமான இதில் என்ன விஷயம், இன்னொரு மகிழ்ச்சிகரமான என்ன செய்தி என்றால், நம்ம திருவெரும்பூரிலிருந்து திருச்சியிலிருந்து தாம்பரம்புக்கு இடையே இயக்கப்படும் சிறப்பு ரயில் அது திருவெரும்பூர் ரயில் நிலையத்தில் நிறுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நான் ரயில்வே துறை கோட்ட மேலாளருக்கு டிஆர்எம் அவர்களுக்கு நான் கோரிக்கையை வைத்தேன். அந்த கோரிக்கையை நான் சில நாட்களுக்கு முன்பு அவரிடம் மறுபடியும் அலைபேசியில் அழைத்து இதை நினைவு கூர்ந்தேன். அப்போது அவர் சொன்னார், இது பொதுமேலாளர் ஜிஎம் ஆபீஸ் கமிச்சிட்டாங்க, இது ஓகே ஆயிரும், நீங்க கவலைப்படாதீங்க சொன்னாரு. நேற்று
நடந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த டிஷா கூட்டத்திலையும் நான் இந்த அறிவிப்பு வரும், இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பு விரைவில் வரும் சொல்லியிருந்தேன். இன்று காலை டிஆர்எம் அலுவலகத்தில் எனக்கு சுற்றறிக்கை வந்திருக்கு. நாளை முதல் திருச்சியிலிருந்து தாம்பரம் வரை செல்லும் அந்த சிறப்பு ரயில் இனி வாரத்தில் 5 நாட்கள் இயக்கப்படுகின்றது. 5 நாட்களும் திருவெரும்பூர் ரயில் நிலையத்தில் அந்த சிறப்பு ரயில் நின்று செல்லும் என்ற அறிவிப்பையும் 2 மகிழ்ச்சிகரமான அறிவிப்புகளை இன்று நான் திருச்சி என்னுடைய தொகுதி மக்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புகின்றேன். நான் இந்த ஒரு வருஷத்துல என்னால முடிஞ்ச வரைக்கும் சக்திக்கு மீறி நான் செயல்பட்டு இருக்கிறேன். இந்த 2 செய்தி இன்னைக்கு சொல்றது ரொம்ப சந்தோஷம். கேள்விகளுக்கு சம்பந்தமா தயவு செய்து கேள்விகளுங்க. இன்னைக்கு ஒரு நாள் கசப்பான அரசியல் செய்திகள் வேண்டாம், இனிப்பான மக்கள் சேவை குறித்து ஏதாவது நீங்க இது விஷயமா இந்த 2 விஷயத்தை பத்தி ஏதாவது சொல்லுங்க. இதுல என்ன பெனிஃபிட்ஸ் இல்ல, இதுல ஏதாவது நீங்க உங்களுக்கு ஏதாவது இதுல சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் பேசுறேன். ஆமா, இது நல்லவேளை நீங்க ஞாபகப்படுத்தினீங்க. நான் ஒன்றிய அவர் அமைச்சர் சரி இணையமைச்சரும் அந்த டைரக்டர் அவங்களையும் சந்திக்கும் பொழுது இஎஸ்ஐ பொறுத்தவரைக்கும் இங்க மண்டல துணை அலுவலகம் மாத்திரம் கிடையாது, அது ஒரு கோரிக்கையும் கொடுத்திருந்தேன். 2வது ஒரு முக்கியமான கோரிக்கை என்னன்னா, இங்க ஏற்கனவே 50 பெட் ஹாஸ்பிட்டல் இருக்கு, இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் இருக்கு, அதை 100 பெட் ஹாஸ்பிட்டல் அப்கிரேட் பண்ணுங்கிற அது ஒரு முக்கியமான கோரிக்கை கொடுத்திருந்தேன்னா அதையும் பரிசீலிக்கணும்னு சொன்னாரு. அதுல ஒரே ஒரு கண்டிஷன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்க என்னன்னா மினிமம் 70% அதாவது பெட் ஆக்குபென்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் அங்கேயே அந்த தரவுகளை வச்சு விவாதிக்கும் பொழுது கடந்த 3 மாதங்களாக அந்த இது சாட்டிஸ்ஃபை ஆகுதுங்க. ஆனா கடந்த ஒரு 3 இயர்ஸ்க்கு அந்த இது சாட்டிஸ்ஃபை ஆகுன்னு சொன்னாங்க. நான் இருந்தபோது நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இருக்கிற வசதிகள் பத்தாம இருக்கலாம், சில ஃபெசிலிட்டிஸ் உடைய நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் நீங்க கூட்டினீங்கன்னா பண்ணீங்கன்னா கண்டிப்பா 70 இல்ல 90% ஆக்குபென்சி உங்களுக்கு திருச்சி இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் கிடைக்கும். அதனால தயவு செய்து அந்த 50 பெட் ஹாஸ்பிட்டல் 100 பெட் ஹாஸ்பிட்டல் நீங்க அப்கிரேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு திருச்சி பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இங்க 2.5 லட்சம் தொழிலாளர்கள் அங்க இருக்கிறாங்க. இதனால பயனாளிகள் குடும்ப நபர்களே சேர்த்து கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு மேற்பட்ட பயனாளிகள் இருக்கிறாங்க. அதுக்கு கிட்டத்தட்ட 15,000 தொழில் நிறுவனங்கள் இருக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க திருச்சி மாத்திரம் கிடையாது, மத்திய மாவட்டங்கள் குறிப்பா டெல்டா மாவட்டங்கள் கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாவட்டங்கள்லயும் இந்த பிரான்ச் ஆபீசஸ் உங்க இஎஸ்சியோட பிரான்ச் ஆபீஸ் இயங்கிட்டு இருக்கணும். அதுவும் இயங்காம இருக்கு. இப்போ இந்த மண்டல துணை அலுவலகம் எஸ்ஆர்ஓ இங்க சப் ரீஜனல் ஆபீஸ் இங்க ஏசி ஆபீஸ் இங்க திருச்சியில வர்றதுனால அந்த பிரான்ச் ஆபீஸர் இமீடியட்டா அவங்க ஓபன் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய 100% இருக்கிறதுனால இது உங்களுக்கு அடுத்த என்னன்னா இந்த 100 பெட் ஹாஸ்பிட்டல் உண்டான முயற்சி அடுத்து நான் எடுப்பேன். நான் எனக்கு என்ன இதே கிடைச்சிருச்சு, எஸ்ஆர்ஓ சப் ரீஜனல் ஆபீஸ் ஏசி இங்க கிடைக்கும் பொழுது அடுத்து இந்த 100 பெட் ஹாஸ்பிட்டல் போடுறது கண்டிப்பா நான் அதை நிறைவேற்றி தருவேங்கிற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதாவது என்னன்னா உங்களுக்கு மெயினா என்னன்னா இஎஸ்ஐ பொறுத்தவரைக்கும் அந்த சாதாரண தொழிலாளிகளுக்கு பயன்பெறும். ஓரளவு உங்களுக்கு அப்பர் மிடில் கிளாஸ் வேற மாதிரி சுய தொழில் செஞ்சிருக்க கிடையாது. சாதாரண தொழிலாளர்கள் தனியார் தொழிற்சாலைகளையும் சரி, நீங்க பப்ளிக் செக்டர் உங்களுக்கு அந்த பொது நிறுவனங்களும் வேலை பார்க்கிற தொழிலாளர்கள் பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு ஏதாவது ஏதாவது மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் வேணும், மருத்துவ சிகிச்சை வேணும்னா இங்க இருக்கிற இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட், எல்லாமே ஃப்ரீ ட்ரீட்மெண்ட், மருந்து எல்லாமே ஃப்ரீ தான் உங்களுக்கு, அதை அவங்க அவைல் பண்ணிக்கலாம். அதே வேளையில அவங்களுக்கு வேலைக்கு இப்போ ஒரு விபத்து, அவங்க தொழிற்சாலையில ஏதோ ஒரு விபத்து நடக்குது, இல்ல ஒரு சாலை விபத்து ஏதோ ஒரு விபத்து நடக்குது, இல்ல அவங்களுக்கு ஏதோ ஒரு லாங் டியூரேஷன்ல அவங்களுக்கு ஏதோ ஒரு சிக்கு அவங்க உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, 1 வாரமோ ஒரு 10 நாளோ இல்ல 1 மாசம் வச்சுக்கோங்க, அந்த 30 நாட்களுக்கு உண்டான அந்த சம்பளம் உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். அதுக்குண்டான காம்பன்சேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த இஎஸ்ஐ இது மூலமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால தான் நான் சொல்றேன், மருத்துவ சிகிச்சை மாத்திரம் கிடையாது, ஒரு சமூக பாதுகாப்பை வழங்குகிற ஒரு அமைப்பு தான் இந்த இஎஸ்ஐ கார்பரேஷன்.